அனைவருக்கும் நம் தமிழ் திருநாள் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆஸ் யூஷுவல் நானும் எல்லாத்துக்கும் பொங்கல் விஷ் பண்ணிட்டேன். ஆனால் இது எதுக்காக நம்ம பண்ணுறோம், பொங்கல் அப்படிங்கிறது எதுக்காக வந்துச்சு, எதுக்காக போகி கொண்டாடுறோம், இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோமே, அதுக்கு பின்னாடி என்னதான் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் கொஞ்சம் தேடணும் நெட்டில். அது என்ன அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு மார்கழி கடைசி நாள், அது நம்மளுக்கு என்னென்னா போகி. போகி அப்படிங்கிறது போக்கி அப்படிங்கிற ஒரு தமிழ் வார்த்தையிலேருந்து மருகி வந்தது தான் இந்த போகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது என்ன பண்ண போகிறோம் அந்த போகியில் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் என்ன சொல்லுவீங்க எல்லாரும், பழையன கழிந்து புதியன புகுதல் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல பழையன அப்படிங்கிறது என்னன்னா, வீட்டில் இருக்கிற இந்த பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி பொருட்கள்லாம் பழையன கிடையாது. உங்கள் மனசில் இருக்கிற தேவையில்லாத எண்ணங்கள், குறைகள், இது எல்லாத்தையும் நீக்கணும். அடுத்தது நம்ம உழவுக்கு பயன்படுத்தி மிச்சம் மீதியான குப்பைகள், வீட்டில் தேங்கி கிடக்கிற அந்த ஒரு வருஷமாக பெருசாக ஒன்றும் சுத்தம் பண்ணியிருக்க மாட்டோம், அந்த மாதிரி இதில் சுத்தம் பண்ணிங்கன்னா மீதி வர்ற குப்பைகள் இது எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி ஒரு எரித்து எல்லாத்தையும் முடிச்சிடறோம். அது எல்லாத்தையும் முதிஞ்சுது. இதுக்கப்புறம் உனக்கு வரப்போகிற எல்லாமே புதுசு தான் அப்படிங்கிறதுக்காக வந்தது தான் இந்த போகி அப்படிங்கிற திருநாள். இது எதுக்காக மார்கழி கடைசி நாள் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை ஒன்று தான் நம்மளோட பழங்காலத்துலலாம் நம்ம புத்தாண்டாகவும் கொண்டாடிட்டு இருந்தோம். அதே மாதிரி நம்மளுக்கு அதுதான் ஒரு மிகப்பெரிய விழாவும் கூட. அதனால தான் தை திருநாளை நம்ம பெரிய சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். அதில் போகியில் ஒரு வழக்கம் இருக்கும், என்னென்னா காப்பு கட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த காப்பு கட்டு அப்படின்னா என்னென்னா, அது ஒரு சின்ன ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் மாதிரி, ஒரு முதலுதவி பெட்டி. இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவாரை, சிறுப்பிலை, வேப்பிலை, மாவிலை, தும்பை, பிரண்டை, இந்த மாதிரி ஒரு 6 வகையான மூலிகைகளெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு பண்டல் பண்ணி நம்ம வீட்டில் தொங்க விட்டுருவாங்க. இது எதுக்காக அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம வழக்கத்தில் வெறும் 3 தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மீதியெல்லாம் கொஞ்சம் ரேராக அங்கங்கே ஏரியாவில் ரொம்ப கிராம பகுதிகளில் மட்டும்தான் கிடைக்குது. ஆனால் இந்த மாதிரி ஆவாரையும் சிறுப்பிலை, வேப்பிலை இது நார்மலாக எல்லா பக்கம் கிடைக்குது. அதனால அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு ஆவாரை எதுக்காக இதில் ஆட் ஆச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஆவாரையை நீங்கள் டெய்லியும் வாட்டரில் கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் அதை கொதிக்க வச்சு கொஞ்சம் தண்ணியை வடிகட்டி அதில் ஒரு வெல்லமோ கருப்பட்டியோ சேர்த்து ரெகுலராக சேர்த்துட்டே வந்தீங்கன்னா, உப்பை இருக்கிற புற்றுநோய், அப்புறம் சிறுநீரக கோளாறுகள், சக்கரை வியாதி இது எதுவுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் நம்ம சித்தர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. எதுவுமே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். அந்த ஆவாரையை நீங்கள் நல்லா கல்லில் கொட்டிட்டு அதை தலைக்கு நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கண்ணு வழியாக குளிக்கும்போது ஹீட் வெளியேறும் அப்படின்னு சொல்லிட்டு நானே அதை ஃபீல் பண்ணியிருக்கிறேன் கூட. அது மாதிரி விஷயத்துக்காகவும் உடம்புல இருக்கிற ஹீட்டை வெளியேற்றுறதுக்காகவும் கூட ஆவாரை பயன்படுது. அடுத்தது இந்த சிறுப்பு இலை எதுக்காக ஏடாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீரக கற்களை நீக்கக்கூடிய சக்தி சிறுப்பு இலைக்கு இருக்குது. அதுவும் ஆவாரை மாதிரியே தான், தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் வெல்லமோ கருப்பட்டியோ சேர்த்து டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரும்போது சிறுநீரக கல்லெல்லாம் இல்லாமையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து வேப்பிலை பற்றி சொல்லவே தேவையில்லை, எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், இது ஒரு கிருமி நாசினி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயத்த என்ன சொல்ல வரேன்னா, எல்லா பக்கமும் பார்த்துருக்கோம், எத்தனையோ திருவிழாக்களுக்கு நம்ம போயிருப்போம், எல்லாரும் கண்டிப்பாக ஒரு திருவிழாவாவது போயிருப்போம். எல்லா இடத்துலையும் என்ன காமனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேப்பிலை தோரணம் கட்டி விட்டுருப்பாங்க. அது எதுக்குடா வேப்பிலை தோரணம் அப்படிங்கிறத பார்க்கும்போது என்ன இருந்துச்சுன்னா, வேப்பிலைக்கு காற்றுல பறந்து வர்ற கிருமி கூட துரத்தக்கூடிய அழிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கும். அதனால தான் மக்கள் கூடுற இடத்துல அதிகமாக கிருமிகள் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் வேப்பிலை அப்படிங்கிற ஒன்றை திருவிழாக்களில் கட்டது. நம்மளோட பண்டிகை தான் தைப்பொங்கல் எதுக்காக வந்தது அப்படின்னா, இது சங்க காலத்துல இருந்தே நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த காலத்துல மணிமேகலையோட புத்தகத்தை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, அதில் இந்திர விழா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம இப்போ பொங்கலுக்கு என்ன பண்றோமோ அதே தான், பச்சரிசி போட்டு பொங்கல் வச்சு சூரிய பகவானை வணங்கி அந்த தித்திக்கும் பொங்கலை கொண்டாடிட்டு இருந்தாங்க. நம்ம இப்போ அதை அப்படியே காலப்போக்கில் மருகி பொங்கல் அப்படிங்கிற ஒரு திருநாளை நம்ம இப்போ கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த நாளில் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல எல்லாம் 28 நாள் பொங்கல் கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலையில் ஒரு சில குறிப்புகள் இருக்கு. பொங்கல் நம்ம எல்லாத்துக்கும் எல்லாரும் ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி தான், உழவு நல்லா சிறந்திருக்குது, அதுக்கு சூரிய பகவானே உனக்கு நன்றி அப்படின்னு சொல்றதுக்காக சூரியனை பார்த்து பொங்கல் வச்சு எல்லாரும் கொண்டாடுறோம். இதுதான் தைப்பொங்கல். அடுத்தது மாட்டுப்பொங்கல். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாட்டுப்பொங்கல் நம்ம உழவனுக்கு ஒரு சிறந்த நண்பனா இருந்து உழவு செழிக்கணும் அப்படிங்கறதுக்காக மாடு தன்னை வருத்திக்கிட்டு நல்லா உழைச்சி நம்மளுக்காக நிறைய நல்லது பண்ணுது. அதுக்கெல்லாம் ஒரு நன்றி சொல்றதுக்காக மாடு அப்படின்னு நம்ம எல்லாரும் இப்போ இந்த காலத்துல யாருப்பா போட்டு ஏரெல்லாம் போட்டு ஓட்டுறாங்க, அப்ப மாட்டு பொங்கல் எதுக்கு அப்படின்லாம் கேட்க தேவையில்லை. இன்னை வரைக்குமே நீங்க சிறப்பான ஒரு நல்ல ஒரு தரமான விவசாயத்தை எடுக்கணும் அப்படின்னா, மாட்டு சாணத்தை விட சிறந்த ஒரு உரம் கிடையவே கிடையாது. அதுக்காக தான் மாடுகளுக்கு நன்றி அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம தாய்ப்பால் இல்லாத சமயத்துல ரொம்ப நம்பி மனுஷன் கொடுக்குற ஒரே பால்
பசும்பால் தான். அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக அந்த மாடுகளுக்கு நன்றி சொல்கிறதுக்காக வந்தது தான் இந்த மாட்டுப்பொங்கல். அடுத்தது குறிப்பாக ஒன்று என்னென்னா, மதுரை சைட்லலாம் வந்து எச்சில் தண்ணி தெளித்தல் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுப்பொங்கல் அப்போ பண்ணுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாடுகளுக்கு வந்து பொங்கல் வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு மாடுகளுக்கு பொங்கல் ஊட்டுவாங்க. பொங்கல், வாழைப்பழம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஊட்டிட்டு அது சாப்பிட்ட எச்சியை வந்து எடுத்து மாட்டு தொழுவம் ஃபுல்லாக சுற்றி விடுவாங்க. இது ஒரு சம்பிரதாயமாக அந்த காலத்தில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு மாடுகளுக்கு நன்றி சொல்ல விதமாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நம்மளுக்கு 3வது நாள் காணும் பொங்கல். இந்த பேர்லயே எல்லாமே இருக்கு. காணும் பொங்கல்னா என்னன்னா, நீங்க போய் இது வரைக்கும் பார்க்க முடியாத ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்த சொந்தங்களை தேடி போய் நீங்க பார்த்து உங்களுடைய அன்பை பரிமாறிக்கிறதா காணும் பொங்கல். எங்க ஏரியா பக்கம்லாம் ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, பூப்பறிக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு காணும் பொங்கல் அப்ப பண்ணுவாங்க. என்னடா இது பூப்பறிக்க போறது அப்படின்னு நானும் சின்ன வயசுல இருந்து அம்மா கூட கேட்டிருக்கேன். ஒரு டைம் என்ன கூட்டிட்டு போனாங்க. என்னன்னா, அன்னைக்கு வீட்டில் செஞ்ச இந்த தின்பண்டங்கள் எல்லாரும் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லாருமே அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேர் எடுத்துகிட்டு வருவாங்க. யார் என்ன எதுவும் தெரியாது. எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போய் அங்கே இருக்கிற கொஞ்சம் பூக்கள் எல்லாம் இருக்கும். அந்த பூக்கள் எல்லாம் பொறிச்சிட்டு எல்லாரும் உட்காந்து சுற்றியும் வச்சு விளையாடுவாங்க. சின்ன சின்ன விளையாட்டுலாம் விளையாடிட்டு கொண்டு வந்துங்கிற தின்பண்டங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்டு வெளியே வருவாங்க. இது எதுக்காகனா, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்தோடையும் ஒரு நல்ல ஒரு பிணைப்பை உங்களுக்குள்ள ஏற்படுத்திட்டு நல்ல சந்தோஷமா இருக்கிறதுக்காக வந்ததான் இந்த காணும் பொங்கல். இது வந்து எங்களோட முதல் வீடியோ தான். எனக்கு தெரிஞ்ச பொங்கல் அப்படிங்கிறத என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். எனக்கே தெரியுது பேக்ரவுண்டெல்லாம் கொஞ்சம் சவுண்டு அதிகமாக இருக்குன்னு. எங்கள் ஊரில் பொங்கல் திருவிழானா கொஞ்சம் எல்லா பக்கமும் சத்தமாக தாங்க இருக்கும். ஃபஸ்ட்டு வீடியோ அப்படின்னுங்காட்டி நாங்கள் எல்லாத்தையும் சொல்லணும், கொஞ்சம் இயற்கை வழியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து உட்காந்து பண்ணதான். இதில் ஏதாவது டாபிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்தாலும், தமிழை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்தாலும், அல்லது எங்கள் வீடியோவில் ஏதாவது குறை இருந்தாலும் தாராளமாக எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.